வணக்கம் மக்களே, வாங்க இன்றைக்கி நான் சாந்தி ஹோம்மேட் மசாலா பொடியிலேருந்து புளிசாத பொடி தாங்க எடுத்துருக்கேன். புளிசாதம் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டிலே செய்யறதுனால இந்த மசாலாவை வாங்கி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் புளிசாதம் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி கேட்பாங்க. மறுபடியும் நீங்கள் வாங்குவீங்க. ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க. வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. பாருங்கள், இதாங்க சாந்தி ஹோம்மேட் புளியோதரை பொடி. பியூர் ஒரிஜினல் புளியோதரை பொடிங்க. நம்ம 100% சுத்தமானது. நீங்கள் கண்டிப்பாக இதை எல்லாருமே சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்தளவுக்கு சாதம் தேவையோ அந்த அளவுக்கு பொடி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் அப்படியே கிளறி விட்டுருங்க. நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா கலர் மாறிடும். நான் சாதம் வடித்து வச்சுட்டேங்க. இப்போ சாதம் தேவையான அளவு போட்டு இந்த புளியோதரை பொடியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு கடையிலலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா எந்த கலரில் கிடைக்குமோ, எந்த டேஸ்ட்டில் கிடைக்குமோ அதே கலரில் தாங்க கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக நான் உங்களுக்கு கலரி காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முறை இந்த பொடியை வாங்கி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்வீங்க. இந்த பொடியோட வீட்லேயே பதமாக அரைச்சி காய வச்சு பக்குவப்படுத்தி நான் உங்களுக்கு பேக்கிங் பண்ணி கொடுக்குறேங்க. 100% சுத்தமான முறையில் தாங்க நான் செய்கிறேன். நீங்கள் நம்பி வாங்கலாம். உங்களை நம்பி தாங்க நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னமும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேங்க. பாருங்கள், நல்லா கிளறிட்டு இப்போ கொத்தமல்லியை போட்டுக்கிறேங்க. கொத்தமல்லி போட மாட்டாங்க நிறைய பேர் புளிசாதத்துக்கு. ஆனால் நான் கொத்தமல்லி போட்டு செய்வேங்க. செம்மையாக இருக்கும். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கிளந்து விட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக சாதத்தில் இறங்கி உங்களுக்கு கோவிலில் கொடுத்தா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம பெருமாள் கோவிலில் போனால் புளிசாதம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பாருங்கள். வாங்கி டேஸ்ட்டு பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஒரு முறை வாங்கி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தா மறுபடியும் என்கிட்டயே ஆர்டர் கொடுப்பீங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டைப் பண்ணி